வணக்கங்க. சின்ன சின்ன கடன் பிரச்சனை, மனசு சந்தோஷமே இல்லைங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படின்னு கடன் பிரச்சனையினால மனசு நம்ம குடும்பம் அவதி விட்டுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன சின்ன சின்ன பரிகாரம் பண்ணலாம் நீக்கலாம் அப்படின்னு ஒரு ஐதீக முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைங்க. அது பர்டிகுலர் செவ்வாய்க்கிழமை சனிமலை முருகனை ப்ரே பண்ணிக்கங்க. அப்புறம் காலையில் இருந்துச்சுன்னா தலையோட குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு காலையிலேயே நீங்கள் நம்ம லட்சுமி அம்மா இருக்காங்களே, லட்சுமி தேவி அம்மா, லட்சுமி தேவி அம்மாவுக்கும் குபேரனுக்கு ஒரு நெய் விளக்கு இல்லை ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மனசார கடன்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீட்டிலே ஒரு விளக்கு போடும். விளக்கு போட்டதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடவே கூடாது. ரைட்டுங்களா? இது ஒரு செஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குபேரரும் அந்த லட்சுமி அம்மாவும் உங்களுடைய கடனை தீக்கிறதுக்கு ஒரு வழிவகை நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ரெண்டாவது, அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் இடது கை இருக்குல்ல, அதில் சின்னதாக ஒரு வெள்ளி ரிங் ஒன்று போட்டு வந்தீங்கன்னா தனப்பிராப்தின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பண வரவுக்கு உண்டான ஒரு வழி ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கல. அதே போல் பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதுவும் முழு பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு காலையில் பனை வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை ரெண்டையும் கலந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பசுமாட்டுக்கு நல்ல ஒரு உணவளிச்சிங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி வீட்டில் விளக்கு வைப்பீங்களே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே, அந்த 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு, ஏற்று வீட்டுக்கு, கீழ் வீடு, மேலோடு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாலோ இல்லை பிறை ஊற்றுறதுக்கு தயிரோ இல்லை உப்பு, அரிசி, ஊசி, நூல் இது போல் சில பொருட்களை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி வீட்டிலேருந்து கொடுத்தா அந்த தனவரவு அவங்களுக்கு போயிரு அப்படிங்கன்னு ஒரு ஐதீகம். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை தீங்கி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் வச்சுக்கல. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலில் டெய்லி ராசி பலன் பாருங்கள். சந்தோஷமாக அந்த நாளில் என்னென்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நடக்க அந்த சென்னிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கும். நல்லது. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி அனைவருக்கும். வணக்கங்க. சின்ன சின்ன கடன் பிரச்சனை, மனசு சந்தோஷமே இல்லைங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படின்னு கடன் பிரச்சனையினால மனசு நம்ம குடும்பம் அவதி விட்டுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன சின்ன சின்ன பரிகாரம் பண்ணலாம் நீக்கலாம் அப்படின்னு ஒரு ஐதீக முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைங்க. அது பர்டிகுலர் செவ்வாய்க்கிழமை சனிமலை முருகனை ப்ரே பண்ணிக்கங்க. அப்புறம் காலையில் இருந்துச்சுன்னா தலையோட குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு காலையிலேயே நீங்கள் நம்ம லட்சுமி அம்மா இருக்காங்களே, லட்சுமி தேவி அம்மா, லட்சுமி தேவி அம்மாவுக்கும் குபேரனுக்கு ஒரு நெய் விளக்கு இல்லை ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மனசார கடன்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீட்டிலே ஒரு விளக்கு போடும். விளக்கு போட்டதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடவே கூடாது. ரைட்டுங்களா? இது ஒரு செஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குபேரரும் அந்த லட்சுமி அம்மாவும் உங்களுடைய கடனை தீக்கிறதுக்கு ஒரு வழிவகை நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ரெண்டாவது, அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் இடது கை இருக்குல்ல, அதில் சின்னதாக ஒரு வெள்ளி ரிங் ஒன்று போட்டு வந்தீங்கன்னா தனப்பிராப்தின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பண வரவுக்கு உண்டான ஒரு வழி ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதே போல் பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதுவும் முழு பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு